டெல்லியில் நடந்த தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளாத நிலையில் நேற்று ஒரே நாளில் அவர் 11 திருமணங்களுக்கு மேல் கலந்து கொண்டது கவனம் பெற்றது. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர்களுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளாதது பரபரப்பை ஏற்படுத்தியது. பாஜக தலைவர் அண்ணாமலை இதனால் ஓரம் கட்டப்பட்டதாக செய்திகள் வந்தன. முன்னதாக பாஜக பூத் முகவர்களில் 50 விழுக்காடு பேர் போலியானவர்கள் என்றும் இல்லாத பேர்களை இருப்பதாக கணக்கு காட்டியதாகவும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷிடம் புகார் தெரிவித்ததாக பாஜக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் பட்டியல் சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இந்த நியமனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதல் அளித்ததாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவராக பதவி வகிக்கும் நயினார் நாகேந்திரன் தனக்கு ஏற்றவாறு புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அதில் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பட்டியலில் நடிகை குஷ்பு மாநில துணை தலைவராகவும் சூர்யா இளைஞரணி தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் தமிழக பாஜகவில் மீண்டும் KT ராகவனுக்கும் பதவி கிடைத்துள்ளது. 3 வருடங்களுக்கு முன்பு பாலியல் வீடியோ கால் புகாரின் பேரில் இவர் பதவி பறிக்கப்பட்டது. இந்நிலையில் அண்ணாமலையால் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் மூலம் இவருக்கு பதவியும் கிடைத்தது. அதேபோல் அதிமுகவை அண்ணாமலை கடுமையாக எதிர்த்து வந்த நிலையில் அதிமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது, அதிமுகவுடன் இணக்கமாக செல்ல வேண்டும் என்றும் அமித்ஷா பாஜகவினருக்கு உத்தரவிட்டுள்ளார். இப்படிப்பட்ட நிலையில்தான் டெல்லியில் நடந்த பாஜக மீட்டிங்கை அண்ணாமலை தவிர்த்துள்ளார். டெல்லியில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அண்ணாமலை ஒரே நாளில் 11 திருமணங்களுக்கு மேல் கலந்து கொண்டது கவனம் பெற்றது. முன்னதாக பல திருமணங்கள் இருப்பதாலும் தனிப்பட்ட பணிகள் காரணமாகவும் டெல்லிக்கு செல்ல முடியவில்லை என்று கூறியிருந்தார். அவர் கூறியபடியே 11க்கும் மேற்பட்ட திருமணங்களில் அண்ணாமலை கலந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.